அடியாத்தி இது எப்படா வந்துச்சு? இந்தியன் பைக்ஸ்ல ஜிடிவி மோடா? ஆஹா, புது கேமா இருக்கே. ஓகே, டவுன்லோட் பண்ணிடலாம். டேய், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். வா, இந்த நருட்டோ கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் விளாடலாம். சரியா? இங்க பாரு, இந்த நருட்டோ கார்ட்ல இருக்கிற அத்தனை நருட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னா இந்த கோல்டன் கலர் கார்டு இருக்கு பாத்தியா, இது யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஐயோ எங்க நம்மள்ட்ட காணும்? இங்க இருக்குது. போடு, வேற லெவல. சோ ஃபனிங்க மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா GTA 5 மோடு நம்ம ஃபைனலா இந்தியன் பைக்ஸுக்கு வந்திருக்கு. எப்படி தானே அப்படின்னு கேக்குறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாப் 10 அப்டேட்ஸ் பார்க்க போறோம். அந்த அப்டேட்ஸ்லேயே நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். GTA 5 மோடு எப்படி வந்தது, எப்படி நீங்க விளாடணும் அப்படின்றதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாப் 1ல பார்க்க போறோம்னா, டுங் டுங் சாகிர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் டுங் டுங் சாகிர் நம்ம கேமுக்கு வந்துருச்சு ஃபைனலா. ஸோ இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்க, இப்போ திருப்பி ஒன்று போடுறோம் பாருங்க. ஆஹா, பயங்கரமா இருக்கு. இது எப்படா இன்னும் நம்ம கேம்ல கொண்டு வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எப்படி பண்றதுன்னு வீடியோ எண்டில் சொல்றோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஐயோ, எங்கடா பின்னாடி ஓடிட்டே வந்துட்டு இருக்குது. ஆத்தாடி, இது சும்மா நடந்து போகணும்னு பார்த்தா சுட்டா நம்ம பின்னாடி வருது. ஓடுறோம் எஸ்கேப் ஓடுறா பிராங்க்லி. எங்கடா இந்த அடி அடிக்குது? ஐயோ, எங்கடா காரே கவுத்துட்ரும் போலியே. ஐயோ, இது பெரிய பயங்கரமான ஆளா இருக்கும் போலியே. ஏமா, யாருமே நீ நடு ரோட்ல லவர் எப்படியே? ஐயோ, ஓடுறா போடா. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு மகளே. இப்போதான்டா மூச்சா ஊடப்படி இது இல்ல. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உயிர் பயத்தை காப்பாடே கவுத்து விட்டானுங்களே. ஐயோ, என்னடா நினைக்கிறீங்க? டேய், போச்சுடா, மாண்டே போட்டான். ஸோ அடுத்தது நம்பர் 2. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GTA 5 சிட்டிக்கு போக போகிறோம். என்னது, நம்ம இந்தியன் பைக்ஸில் GTA 5 சிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவிலேருந்து இப்படியே வந்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு தெரியும், ஐலாண்டு மாதிரி. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த GTA 5ஓட சிட்டி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம கேமில் கொண்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே எண்டில் சொல்கிறேன். பட் நீங்கள் இப்போ இந்தியன் பைக்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. நான் ஒன்று சொல்லுவேன், அது பண்ணால் தான் வரும். ஆஹா, இங்கே பாருங்கள், மைக்கேல் வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லம்போகினி காரே பார்த்தீங்கன்னா கிஃப்டா சென்ட் பண்ணி விட்டுருக்காரு மைக்கில். ஐயோ, எத்தனை பேங்க்ல கொள்ள அடிச்சிருப்பான்னு தெரியல. இங்க பாருங்க, ஒரு பயங்கரமான காரை நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த கார் வழியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிளோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ரைட். நிறுத்துறா, இங்க தான் மைக்கிள் வீடே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம மைக்கிள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆஹா, அங்க பாருங்க, GTA 5ல பாக்குற மாதிரி அப்படியே செதுக்கி வச்சிருக்கானுங்களே மைக்கிள் வீட. ஆஹா, அங்க பாருங்க, இந்த கார்டன் ஏரியா வீடு. ஆஹா, அப்படியே இருக்கே. அங்க பாருங்க, இந்த கார் பார்க்கிங். இதுக்குள்ள போனாலே வீட்டுக்குள்ள போயிடலாம். இருங்க, நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ள போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சரி, சொன்னல இதுக்குள்ள போனாலே வீட்டுக்குள்ள போயிடலான்ட்டு. இங்க பாருங்க, மைக்கேல் வீடு எப்படி GTA 5ல இருக்குமோ அதே மாதிரி பார்த்து செதுக்கி வச்சுக்கிறான்டா ஆர்டிஸ்ட். நீ ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். வாங்க, அதில் போய் குளிக்கலாம். ஆஹா, அங்கே பாருங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது. போடு, ஜாலி தான். உள்ளே போய் ஒரு டைவ் அடிச்சிட்டு ஓ ஸ்வாக போடு, வேற லெவல் இருக்குது. ஆஹா, இந்த சிட்டி சூப்பராக இருக்கு வைக்கல. சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல என்ன பார்க்க வச்சு 2 பார்த்தாச்சு. அடுத்து நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மைக்கேல் வீட்டுக்கு போகணும். அடுத்தது நம்ம மைக்கிளோட ஆயா வீட்டுக்கு போக போகிறோம். யாரா மைக்கிளோட ஆயான்னு கேட்டிங்கன்னா, இந்த பயங்கரமான பேய் கிளவி கிராணி வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ கிராணி 2ல இருக்க வீட்டுக்கு தான் போகிறோம். ஐயோ, இங்கே பாருங்க மக்களே, பார்க்கவே பயமாக இருக்குது. என்னடா கிராணி 2 வீடு மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இங்கே பாருங்க, கிராணி அப்படியே இதுக்குள்ளே கிராணி இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ, என்ட்ரன்ஸுக்கு வேறு வந்துட்டோம். இதுக்கு மேலே உள்ளே போயிட்டா கேட்டு வேறு சாத்தி போடுவானுங்க, வெளியே வர முடியாது. சரி, இருந்தாலும் நம்ம போயிட்டு உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேய் இருக்குன்றானுங்க, அது இருக்குன்றானுங்க. இருக்கான்னு பார்ப்போம் போயிட்டு என்னன்ட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம். உள்ளே போக்குள்ளேயே கொஞ்சம் ஏதோ கத்துற மாதிரி சவுண்டெல்லாம் வருது. உள்ளே போயிடுவோம். இது என்ன ரெடி? ஐயோ, என்ன வித்தியாசமாகுது வீட்டு வெளியே, என்னன்னு தெரியலையே. ஓ மை காட். ஸோ இங்கே பாருங்க, கிராணி ஹவுஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குது. உள்ளே போய் பார்த்தா ஸோ அந்த கீபோர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே பாருங்க இந்த வயலின்னு. ஆஹா, ரைட்ரா, அது ஐயோ அப்பா, எல்லாமே உண்மையாக இருக்குது. செதுக்கி வச்சுக்கிறானுங்கடா, சூப்பர். அங்கே பாருங்க, ஒரு ரூமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராணி ஹவுஸில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராணி ஆயா இருக்கான்னு பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே. ஆயா, கிராணி ஆயா, இவ்வளோ படிக்கட்டு மேலே ஏறி வரியா டெய்லியும்? எங்கே ஆயாவே காணும், எங்கே போச்சுன்னு தெரியலையா? வட சுட போச்சா என்னன்னு தெரியலையா? ஐயோப்பா சாமி, எவன்டாவன்? ஐயோ, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மக்களே. எஸ்கேபி
போயிட வேண்டிய, நம்ம உயிருக்கு ஆபத்து. ஐயோப்பா அப்பா, இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடியா போயிட வேண்டியதா வீட்டு விட்டா. அப்போ வச்சுடா, முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு வச்சு. இப்போ நம்ம 4வது நம்பர் பார்க்கலாம். ஸோ நம்பர் 4 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும், இன்னும் போகலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா, ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம கேமில் என்னென்ன சீட் கோட்ஸ் வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சீட் கோட்ஸ்னு சொல்ல முடியாது, ஆர்ஜிஎஸ் மெனுவில் என்னென்ன இது வந்திருக்கு, ஸோ திங்ஸ் வந்திருக்கு, என்னென்ன கேரக்டர்லாம் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒரு சீட் கோடாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம ஆர்ஜிஎஸ் மெனு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஓவராலாக என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேய் வந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு லோடு பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த ட்ராகன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னது, ஓகே. ஸோ இந்த ஃபிஷ் டான்ஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, ஸோ அடுத்தது வந்து இன்னும் ட்ரக் இருக்குது, பைக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் இவன் யாருன்னே தெரில, சட்டி மண்டையன் டான்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது யார், பம்கின் பாய். ஸோ இது பார்க்க இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்தது இந்த பம்கின் பாய். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ட்ரக் வந்தது, ராயல் என்ஃபீல்டு இப்போ தான் வந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ என்னது ஸ்பைடர்மேன் ஒர்க் ஆகல ஆக்சுவலாக, சரி ஓகே விடுங்க. அடுத்த ட்ரக் வந்தது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன வந்துச்சுன்னா டுங் சாகிர் வந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஸோ டுங் சாகிர். ஸோ இவன் தான். ஓகே, இதுதான் நம்ம கேமில் இருக்க ஓவராலாக ஆர்ஜிஎஸ் மெனுவில் இருக்க ஒரு விஷயம். அப்புறம் நம்ம கேமில் இன்னும் சர்ப்ரைஸான விஷயம், GTA 5 மோடு வரப்போகுது. அது எப்படின்னு இன்னும் சொல்லலை நான், அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிராணி ஹவுஸ் பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம போகிறது ஒரு பயங்கரமான கோஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த கோஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்டே உங்களை வந்து பிடிச்சி முழுகிவிடும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோஸ்ட்டு கிராணியோட பயங்கரமான கோஸ்ட் உள்ளே இருக்குது. ஆனால் அந்த கோஸ்ட் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டால் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஆத்தாடி இந்த வீட்டுக்கு வந்தவன் ஒருத்தவங்க கூட உயிரோட போனது இல்லையா. இங்கே பாருங்கள், எலும்புலாம் இருக்குது. ஐயோ, சொன்னது உண்மையாக தான் போலியே. உள்ளே பாருங்கள், எலும்புலாம் வெளியே கொட்டி கிடக்குது. உள்ளே எத்தனை எலும்பு கிடக்குதோ யாருக்கு தெரியும். ஹலோ கோஸ்ட்டு பாலா இருக்கீங்களா? தம்பே உள்ளவாடா, டே உள்ளவா. உள்ளே வரணும்னா கதவு திறந்தா தானே உள்ளே வரதுக்கு, எங்கே உள்ளே வர்றது இதில்? ஓகே ரைட்டு மக்களே. ஸோ உள்ளே வாவான்ட்டு சொல்லிகிட்டே இருக்குது, கதவு திறந்து விட மாட்டேங்குது. சரி, நம்ம ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் ஏறிடலாம். ஆத்தாடி உள்ள என்னடா நடக்குதுங்க? விட்டுறா டே கோஸ்ட்டு கோபால டே. ஐயோ என்னடா நடக்குதுங்க? டே ஆத்தாடி முடிச்சு விட்டானுங்கடா. போச்சு போங்க, இன்னைக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கைமா பண்ணி சாப்பிட்ருவாங்க போலியே. ஐயோ அப்பாடா, எப்படி அப்பா. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எப்படி நான் உங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ நம்பர் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஒரு பைக் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே வரதில்லை இப்போலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கார் வருது, ட்ரக் வருது, லாரி வருது, அந்த மாதிரி தான் சீட் கோடில் வந்துகிட்டே இருக்குது தவிர பைக் ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஸோ இப்போ புது பைக் ஒன்று வந்திருக்கு, ராயல் என்ஃபீல்டு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைக் வச்சு ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறோம், செம்மையான ட்ரிக். ஸோ அந்த ட்ரிக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிக் வந்து யாருமே அவ்வளோக்கும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ என்ன ட்ரிக்னா, பைக்கில் ஃபஸ்ட்டு நைட் நேரத்தில் ஏறி உட்காந்துட்டு ஸோ லைட் பட்டனும் எக்ஸிட் பட்டனும் பார்த்தீங்கன்னா அட்டன் டைம் நமக்கு நீங்கள் இப்படி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதான் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பைக்கை நிறுத்தி இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். பா, வேற லெவல். இங்கே பாருங்க, ஏதோ பேய் உலகத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆத்தாடி செம்மையாக இருக்குல்ல. இப்போ பாருங்களேன், ஏதாச்சும் சீட் கோடு போடுங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கலரே மாறிடும், பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், வேறு நிஞ்சா H2 வேறு அந்த பைக்லாம் போடுறேன், அந்த ZX10R பைக்லாம் போடுறேன். கலர் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். ஏதோ வந்து ஒரு ஃப்ளாஷ் வேர்ல்டுக்கு வந்த மாதிரியே இருக்கும். அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சு பங்கமாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ GTA 5 மோடெலாம் இன்னும் பார்க்கலாம், அதெல்லாம் எப்படி வருது நம்ம கேம்லன்ட்டு. ஸோ அதை பற்றிலாம் இன்னும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்பர் 7ல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நம்ம கேமில் இந்த மாதிரிலாம் கிடையாது, பட் இது ஒரு ஹேக் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பட் இது நம்மளால் விளையாட முடியாது. ஸோ இது என்ன கொஞ்சம் சேஃப் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம், என்னென்ன குரங்கு வித்தையெல்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி கலர் மாற்றலாம். நம்ம கேமையே கலர் மாற்றிடலாம். சரிங்க, பாருங்களேன், ஏதோ தானாக சுற்றிட்டு இருக்கு இந்த காரு.
சரி, அடுத்தது நம்ம கேமில் இருக்க ஆங்கிளே மாற்றலாம், 360 டிகிரி மாற்றலாம். இப்போ இங்கே பாருங்களேன், என்னடா தலை மேலே கேமரா வச்சுட்டு வர மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நிறைய குரங்கு வேலை பண்ணலாம். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்தது இப்போ. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் ஓவராலாக என்னென்ன நம்ம கேமில் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது இந்த மாதிரி 360 டிகிரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் அடிக்கலாம், குரங்கு மாதிரி தாவலாம், என்ன வேணால் பண்ணலாம். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜெயிண்ட் ஜாம்பிஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணிடலாம் கேமே. பார்த்தீங்கன்னா ஒரு 5x நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்ப்போம், 2x 3x 5xலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த கேமையோ 5x மோடில் கொண்டு வந்துடலாம். அங்கே பாருங்களேன். ஸோ கார்லாம் ஓட்டினீங்கன்னா சும்மா எங்கே போனே தெரியாது, பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 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 எப்படி சொல்ற 5 செகண்டில் சிட்டியே நீங்கள் ரவுண்ட் அடிச்சுலாம் அந்த வேகத்தில் போவாங்க பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஏரோப்ளைன்லாம் எடுக்கிறோம். ஏரோப்ளைன்லாம் எடுத்து எவ்வளோ நேரம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள். அப்படியே அசால்ட்டாக ஏதோ ஆட்டோ ஓட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனை பார்த்தீங்கன்னா ரிபேஸ் எடுக்கிறான், ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே சல்லு சும்மா சல்லுன்னு போகுது. வேறு இதில் இந்த மோடு செம்ம, எனக்கு ரொம்ப இது பிடிச்ச மோடு. எனக்கு பாருங்களேன் 5xன்னு வச்சுட்டு எங்கே வேணால் எப்போ வேணால் பறந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் வேறு இருக்குது நம்ம கேமில். ட்ரெயின்லாம் ஆட்டிக்கிட்டு தான் கிளம்பும். ஸோ பட் நம்ம இதை வச்சுன்னா ட்ரெயினே பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு கிளம்பும் ஒரே செகண்டில். இப்போ பாருங்களேன், அவ்வளோதான், ஒரே கிளிக்கு தான், எங்கே போனே தெரியாது, ட்ரெயின் போயிட்டே இருக்கும். செமையாக இருக்குல்ல. ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி கலர் சேஞ்ச் பண்ணோம், இது பண்ணோம். இப்போ நம்ம கேமில் இருக்க கேரக்டரே பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்பியை பெருசாக்கலாம். அந்த மாதிரி பாருங்களேன், ஆத்தாடி எங்கடா கொசு மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இந்த மாதிரி ஜாம்பி வேர்ல்டில் ஜாம்பியே பார்த்தீங்கன்னா பெருசாக்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நம்பர் 8. இதை ஏன் தனியாக சொல்கிறோன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த வெர்ஷன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ரீசெண்டாக வந்தது. இது ஃபஸ்ட்டு என்னன்னா, ஸோ நம்ம கேரக்டரே பார்த்தீங்கன்னா பெருசாக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெர்ஷன்லாம் வந்தது. ஸோ பட் இந்த வெர்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து சேஃப் கிடையாது, அதனால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, என்பிசியோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்க்க பயங்கரமாக இருக்கும். பட் இந்த அப்டேட்டில் மேபி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இந்தியன் பைக்ஸில் அஃபிஷியலாக கொண்டு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்பிசியோட கார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜெயிண்ட் இது காரு வெஹிக்கல்ஸ் மாற்றுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்களேன், பார்க்க செம்மையாக இருக்குது. எவ்வளோ பேர் இங்கே பாருங்க, ஒருத்தன் ஏதோ பல்ட்டி அடித்து போய் கம்ந்து கிடக்குறான் பாருங்களேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் புல்லட். பட் இந்த ஃபியூச்சர்லாம் நம்ம கேம்லேயே வந்திருக்கு. ஸோ அன்லிமிட்டெட் புல்லட்டோட சீட் கோட் என்னன்னா, RGS2 போய் ஆர்பிஜின்னு போடுங்க. என்னது RGS2 போய் ஆர்பிஜின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டட் உங்களுக்கு புல்லட்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து சூப்பராக இருக்கும். போச்சு, அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்களா. ஓகே ரைட்ரா. ஸோ நம்ம செவனியான்னு இருந்தோம், நம்ம மேலே ஒருத்தன் வந்து ஏற்றிவிட்டான். ஓகே ரைட் டாடா பை சி யூ. இப்போ நம்ம 9th என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா GTA 5 மோடு வரப்போகுது. இது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்னா கிடையாது, RGS மோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மூலிமா வரும், ஓகேங்களா. ஸோ நம்ம கேமில் இது நம்ம காமிக்கிற கேம் வந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. ஸோ இந்த கேமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ITA மெனு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எந்த கேரக்டர் வேணால் நம்ம மாறலாம். ஸ்பைடர்மேனாக மாறலாம், சின்சானா மாறலாம், என்ன வேணால் மாறலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா GTA 5 மோடு ஒன்று வருது. ஸோ அதோட பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நடுவில். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது. ஸோ இது மேபி ஃப்யூச்சரில் வந்துடும். அது எப்படி வரும்னா, ஒன்று RGS மெனு மோடில் வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிங்க். ஸோ RGS டூலில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி மேபி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இந்த கேமில் வர மாதிரி நம்மளால் ஃப்ராங்க்லினாக மைக்கில் ட்ரெவராக மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஷனும் நம்ம கேமில் இருக்குது, மாறலாம். பட் அதுக்கு இன்னும் இதுவும் வரல, ஃபைல்ஸில் எதுவுமே வரல. ஸோ நம்ம RGS மோடில் நம்ம என்ன வேணாலும் நினச்சா மாறலாம், கொண்டு வரலாம் கேமுக்குள்ளே. ஸோ அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது வரல, வந்தாட்டி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ வீடியோவில் சொல்கிறேன், குரூப்லேயும் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் இது எல்லாமே எப்படி அக்சஸ் பண்ணுறது நம்ம கேமில் கொண்டு வருதுன்னா, இதோட எல்லாம் ஃபைலு லிங்க்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் இருக்குது. ஸோ குரூப் வேணும், லிங்க் வேணும்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள், நான் போட்டிருப்பேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அதில் எல்லாத்தோட ஃபைல்ஸும் லிங்க்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் கேமில் கொண்டு வந்துடுங்க ஈஸியாக. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஓவராலாக நம்ம ஒரு டாப் 10 அப்டேட் பார்த்துருப்போம். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ என்னென்னா, நிறைய பேத்துக்கு இது தெரில, பட் இருந்தாலும் அதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு சிட்டி வந்திருக்கு, மோட்டு 10 சிட்டி வந்திருக்கு மக்களே. எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா மோட்டு 10 எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் மோட்டு 10 சிட்டி
அப்படியே நம்ம கேமில் கொண்டு வந்திருக்காங்க. செம்ம ஆர்டிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், வேற மாதிரி உள்ள சொமாசா கடையிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையும் எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க உள்ள. செம்மையாக ஒரு மோட்டு பத்தில் நீங்கள் கேம் விளாட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ உள்ளே போய் சுற்றி பாருங்கள். ஸோ இதோட ஃபைலு நான் குரூப்பில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்.